அதை போலவே எங்கள் மக்களும் தவிக்கிறார்கள். இந்த மக்களும் வேதாரண்யத்து மக்களும் 29,000 ஏக்கரிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். வேறு நிலமே இல்லை. பட்டா நிலங்கிறது மொத்த நகரத்தில் வேதாரண்யத்தில் 2% கூட இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் அரசு இந்த சட்ட மசோதா இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தை மறுபரிசீலனை செய்து நீங்கள் திருத்தத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஒரு 32 சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அது அறிக்கையில் கொடுத்தாச்சு. உங்கள் கோரிக்கையை வைங்க. கொஞ்சம் நன்றி சொல்லுங்கள். மாண்புமிகு அவை முன்னவர் அவர் விடுங்க, அண்ணன் முடிச்சிட்டோம். இல்லை, இந்த இனாம் ஒழிப்பு நிலத்தின் தொடர்பாக நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்து அதன்படி நடவடிக்கை எடுப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று காலத்தின் அருமை கருதி நான் இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இனாம் நிலத்தை பொறுத்தவரையிலும் கோயில் நிலத்தை பொறுத்தவரையிலும் 2 துறைகளும் இல்லைங்க, சொல்லி முடிக்க வரைக்கும் கொடுங்க, தலையாட்டக்கூடாது. ஏன்னா 2 துறைகளும் ஆய்வு செய்து தான் கரூரில் அந்த நிலத்தை 3084 ஏக்கர் எடுக்கப்பட்டது 3 நாட்களுக்குள். அதே போல் புதுக்கோட்டையிலும் அதுதான் செய்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் அவர் தான் இணைந்து 2 துறையும் செய்கிறது. ஏன்னா கோயில் லேண்டுங்கிறது அதுக்கு ஒரு இருக்குது உங்களுக்கு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் இருங்க சொல்லிடுறேன். இனாம் லேண்ட் என்பது அது தெளிவாக நாங்கள் முடிவு செய்து 2 துறையும் கலந்து அந்த முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவில் இருக்கிறது. இல்லைன்னா டீட்டெயிலாக சொல்லிடலாம். அதனுடைய தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்ப்பு வந்த உடனேயே நீங்கள் சொல்வதைப் போல என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டுமோ அந்த வழிமுறைகளை இந்த அரசு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் திரு க. மாரிமுத்து. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முன்மொழிந்திருக்கிற மானிய கோரிக்கையின் மீது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சில கருத்துக்களை நான் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த அந்த கொள்கை விளக்க குறிப்பினுடைய புத்தகத்தை நான் படித்து பார்த்தேன். மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்களும் 3:30 மணி வரைக்கும் தூங்கலீங்களா? 4364 திருக்கோயில்கள், திருமடங்கள், சமண கோயில்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் 4,78,000 நிலங்கள் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பொறுப்பெடுத்து 3 மாதத்திற்குள்ளாகவே கிட்டத்தட்ட 10,000 நஞ்சை நிலங்களும் புஞ்சை நிலங்களும் அறநிலைத்துறையின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்பாளர்களிடம் என்று அந்த செய்தியும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்து சமய அறநிலைத்துறைக்கு 108 கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் அதனுடைய மதிப்பு உயர்த்தி இருக்கிறோம் என்றும் அதனுடைய விளக்க குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெருமையாத்தான் இருக்கிறது. அதில் இன்னொரு குறிப்பையும் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை சொல்லி இருக்கிறார்கள். நியாயமான வாடகையை நாங்கள் 1959-34/A கீழ் நாங்கள் நியாயமான வாடகையை கோயில் மனையில் குடியிருப்பவர்களுக்கு வசூல் செய்கிறோம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே தான் நான் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே கேட்கிறேன். கோடிக்கணக்கானவர்கள் கோயில் நிலங்களில் குடியிருக்கிறார்கள். ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த சட்டம் வந்தபோது 34/A என்பது நியாயமான வாடகை அல்ல, அது அநியாயமான வாடகை. எனவே தான் பல கட்டங்களில் ஆட்சியாளர்கள் பல அரசாணைகளை போட்டிருக்கிறார்கள். நான் கூட கடந்த இதே சட்டப்பேரவையில் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். முதலமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். அப்பொழுது இருந்த அரசின் முதலமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். நம்முடைய தலைமை செயலாளர், அப்பொழுது இருந்த தலைமை செயலாளர் தலைமையில் அதற்கென்று ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. அந்த குழு ஒரு முழுமையான விசாரணையை நடத்தியது. இந்த 34/A என்பது நியாயமான வாடகை இல்லை என்று அந்த குழு அரசாங்கத்திற்கு அறிக்கை தந்திருக்கிறது.
அரசாணை எண் 85 படி அந்த அரசாணை வந்திருக்கிறது. எனவே கோயில் மனையில் குடியிருப்பவர்கள் ஏழைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.